ஆந்திராவில் இருந்து தமிழகத்திற்கு கிரானைட் கற்கள் கடத்தப்படுவதாக ஆந்திர மாநில எதிர்க்கட்சி தலைவர் தமிழக தலைமைச் செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கடத்துவது யார்? தொலைபேசி அழைப்புகளை ஒட்டு கேட்டு மிரட்டுவதாக பிரதமர் மோடிக்கும் தமிழகத்திலிருந்து ஆந்திராவுக்கு ரேஷன் அரிசி கடத்துவதாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் கடிதம் எழுதி பரபரப்பை ஏற்படுத்தியவர் ஆந்திர எதிர்க்கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு. தற்போது கிரானைட் கற்கள் கடத்தப்படுவதாக எழுதியுள்ள கடிதத்தின் முழு விவரம் என்ன? ஆந்திர மாநில எதிர்க்கட்சி தலைவரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு தமிழக தலைமைச் செயலாளர் இறையன்புவுக்கு செவ்வாய்க்கிழமை சந்திரபாபு நாயுடு ஒரு கடிதம் எழுதியுள்ளார். ஆந்திராவில் தான் எம்எல்ஏவாக இருக்கும் குப்பம் தொகுதியிலிருந்து தமிழகத்திற்கு கிரானைட் கற்கள் கடத்தப்படுவதாக கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. குப்பத்தில் வெட்டி எடுக்கப்படும் கிரானைட் கற்கள் கிருஷ்ணகிரி, வேலூர் மாவட்டங்கள் வழியாக தமிழகத்திற்கு கடத்தப்படுவதாக தகவல் வந்துள்ளது. கிரானைட் கற்களை கடத்துவதற்கு சில குறிப்பிட்ட வழிகளை மாஃபியா கும்பல் பயன்படுத்துவதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் சந்திரபாபு நாயுடு. ஆந்திராவின் சித்தூர் மாவட்டம் நதிமூர், ஓயன் கொத்தூர், மோதிய செனு ஆகிய வழிகளில் கிருஷ்ணகிரி மற்றும் வேலூர் மாவட்டங்களுக்கு கிரானைட் கற்கள் கடத்தப்படுகிறது. இரு மாநில எல்லையில் வசிக்கும் சிலர் ஆந்திர மாஃபியா கும்பலின் ஒத்துழைப்போடு இந்த குற்றத்தில் ஈடுபடுவதாக சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியுள்ளார். ஆந்திராவிலிருந்து தமிழகத்திற்கு சட்டவிரோதமாக கிரானைட் கற்கள் கடத்தப்படுவதை தடுத்து நிறுத்த உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடிதத்தில் சந்திரபாபு நாயுடு குறிப்பிட்டுள்ளார். இந்த கடிதத்தின் நகலை வேலூர், கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர்களுக்கும் சந்திரபாபு நாயுடு அனுப்பியுள்ளார். இதேபோன்று ஆந்திர மாநில தலைமைச் செயலாளர் ஜவஹர் ரெட்டிக்கும் புகார் அனுப்பியுள்ளார். ஒரு மாநிலத்தின் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் அரசியல் கட்சி தலைவர் அண்டை மாநில தலைமைச் செயலாளருக்கு கடிதம் எழுதியிருப்பது அரசியல் ரீதியாக சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.